பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். அன்பு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனோட வார்த்தை, கர்த்தர் தமது வழியை போதிக்கிறார். ஆமேன். யாருக்கு அவரோட வழியை போதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 25:9 படி சாந்தமுள்ளவர்களுக்கு கர்த்தர் தமது வழியை போதிக்கிறார். அப்போ யார் ஒருத்தவங்க சாந்தமாக இருக்கிறாங்களோ, கர்த்தர் தானாகவே முன் வந்து அவரோட வழியை அவங்களுக்கு போதிக்கும்படி போதுமானவராக இருக்கிறார். சாந்தம் உள்ளவர்கள்லாம் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல், அன்பு, இரக்கம், பொறுமை, இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் சாந்தம் உள்ளவர்கள். ஆமேன். ரோமர் 11:33 படி மனுஷன் தேவனோட வழியை அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகத்தில் 86 அதிகாரத்தில் 11வது வசனம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். அப்போது நம்ம சாந்தமுள்ளவர்களாக இருந்தோன்னா கர்த்தர் தானாகவே அவரே முன் வந்து அவரோட வழியை நம்மளுக்கு போதிக்கும்படி போதுமானவராக இருக்கிறார். அதனால்தான் யாத்ராகவும், எண்ணாகவும், லேவி, உபாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசேவை நோக்கின்னு சொல்லிட்டு நிறைய வசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா கர்த்தருக்கு முன்னாடி மோசே எப்படி இருந்தாருன்னா சாந்தம் உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் சாந்தமாக இருப்போன்னு கர்த்தருக்கு முன்பாக நம்ம இருப்போம்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக அவரோட வழியை தானாகவே முன் வந்து நமக்கு போதிக்கும்படி போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.